மக்களை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல நடந்த அந்த கொடூரமான விஷயங்கள் மற்ற தலைவர்கள் பண்ண சேட்டைகள்னு சொல்லிட்டு அந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரபரப்பா எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லா செய்தி மீடியாலும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வீரியம் குறைஞ்சு இப்ப வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம வந்து தலையை விட்டுக்கிட்டோம். இங்க இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அது முடிஞ்சு போன விஷயம் போன மாசம் நடந்த பஞ்சாயத்து இந்த மாசம் வேற ஒரு பஞ்சாயத்து நடக்குதே, நாங்க என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கும் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் பெரிய இந்த போருக்கு ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்கா சும்மா கிடையாது, அவன் வந்து எமனையே முழுங்கி சாப்பிட்டவனுங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் செய்யப்பட்டு அதுல எல்லா தலைவர்கள்கிட்டையும் மிரட்டி தான் எல்லா நாடுகளை வந்து கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எஞ்சி இருக்கிற ஈரானே இப்ப உள்ள பூந்து அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மூல காரணமே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ அவ்வளவு சேட்டைகள் நடந்த உலகத்தை கண்ட்ரோல கொண்டு வரக்கு காரணமா இருந்த அந்த எப்ஸ்டீன் தீவு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு, இப்ப அதை யார் வாங்கியிருக்கா, உள்ளுக்குள்ள என்ன ஆட்கள் இருக்கிறாங்க, அங்க என்ன விஷயம் போயிட்டு இருக்கு, இப்ப யாருன்னா உள்ள போக முடியுமா அப்படின்றதான் இந்த செய்தியில நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டீவன் எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிரிமினல் மற்ற உலக நாட்டு தலைவர்கள், உலக நாட்டு பில்லியனர்ஸ் அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தையும் சின்ன பிள்ளைகளை சீரழிச்ச வீடியோக்களையும் விரல் நுனியில வச்சிருந்த அவனை அப்படி இப்படின்னு கேஸ போட்டு கடைசி நிமிஷத்துல ஜெயிலுக்குள்ள வச்சு அவனை முடிச்சு விட்டாங்க. மக்கள் கிட்டையும் மீடியா கிட்டையும் வேற மாதிரி ஆன்சர் சொல்லி அப்படியே பூசி முழுகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த உலகமுமே திரும்பி பார்த்து இப்படி இல்லாம நடந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த ஐலாண்ட் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த தீவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் டெக்காஃப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரர் அமெரிக்க டாலர்ல 60 மில்லியன் கொடுத்து அந்த தீவை வந்து வாங்கியிருக்காங்க. சோ வாங்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தீவை வந்து நான் எல்லா இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நான் வந்து ரெசார்ட்ஸ் மாதிரி கட்ட போறேன், புதுசா மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ற ஹோட்டல்ஸ் கட்ட போறேன் அப்படி சொல்லிதான் வாங்கியிருக்கான். ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுல அவன் வந்து எந்த ஒரு ரெசார்ட்ஸுமே கட்டல, எந்த ஒரு ஹோட்டலுமே கட்டல, இன்னைக்கு திறக்க போற நாளைக்கு திறக்க போற எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. இப்பவும் நிறைய யூடியூபர்ஸ், இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா மட்டும் இல்லாம நிறைய நாடுகள்ல இருந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த தீவை பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சரா இருக்கும், அந்த தீவுல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கண்டென்ட் போடுறதுக்காக அவங்க நாடுகள்ல இருந்து பிளைட் ஏறி வந்து அந்த கரிபியன் தீவு கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய நாட்டுல ஏர்போர்ட்ல இறங்கி அங்க இருந்து அந்த பைக் ஜெட் போட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல கடல்லயே அந்த ஜெட் பைக்ல போயிட்டு அப்புறம் தான் அந்த எப்ஸ்டீன் தீவுக்கு போயிட்டு பாருங்க நாங்க வந்துட்டோம், இங்கதான் இவ்வளவு சேட்டைகள் பண்ணாங்க, ட்ரம்ப் எல்லாம் இங்கதான் சுத்தினாரு, இதுதான் சாத்தான் கோயிலு, இதுதான் ஸ்விம்மிங் பூலு, இங்க என்னமோ நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு தேதிக்கு அந்த தீவு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூபர்ஸ் போயிட்டு வீடியோ போடுறாங்க. அந்த காட்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ அங்க போறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதுக்கு ரிலீஸ் ஆகும்போது அந்த தீவுல நிறைய சேட்டைகள் பண்ணாங்க பாத்தீங்களா அவனுங்க எல்லாமே, அப்பவே அவ்வளவு ஹை செக்யூரிட்டி இருந்துச்சு. எவனாச்சும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சானா போட்டுருவாங்க, உள்ளத்துக்கு போட்டுருவாங்க, வேற மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. அப்பவே அப்படி இருக்கும்போது அந்த எல்லா சேட்டைகளுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னமும் அந்த தீவு மேல நிறைய பேரோட கண்ணு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் 60 மில்லியன் கோடி கொடுத்து வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, அவனும் அங்க ஆளை போட்டு கண்காணிச்சிட்டு இருக்கான். சோ அவங்க கண்ணுல மண்ணை தூக்கிட்டு நிறைய யூடியூபர்ஸ் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க, இதான் இங்க இங்க இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. சோ நமக்கு கிடைச்ச தகவல் படி, நாம அனலைஸ் பண்ண டேட்டாஸ் படி, இப்போ அந்த தீவுல எந்த ஒரு ஹோட்டல்ஸுமே கட்டல, ரெசார்ட்ஸுமே கட்டல. ஆல்ரெடி அங்க இருக்கிற அந்த சாத்தான் கோவில், சோ இதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்து நடக்கும்போது சாத்தான் கோவில் வந்து நீல கலரு மற்றும் வெள்ளை கலர் பெயிண்ட கிராஸ் வாக்ல அடிச்சு அப்புறம் ரெட் கலர்ல நூல் கோத்த மாதிரி இருந்துச்சு முந்தி, சரிங்களா. மேல வந்து இந்த சாத்தான் சிலையெல்லாம் இருந்துச்சு, பால் சிலையெல்லாம் இருந்துச்சு, அந்த சாத்தான் கடவுள் சிலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த தீவை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சிலையெல்லாம் இடிச்சு விட்டு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு முழுக்கட்டி நாக்கி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, முந்தி அந்த கோவில் எப்படி இருந்துச்சு, இப்ப அந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா எந்த ஒரு கட்டடமே அங்க கட்டப்படல. ஆல்ரெடி அங்க இருந்த அந்த நீச்சல் குளம், மேன்ஷன், அப்புறம் அங்க வந்த பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை தனியா கூட்டு போய் சீரழிப்பாங்களா, அவங்களுக்கு தனித்தனி ரூம், அந்த ரூமு, அது மட்டும் இல்லாம ஹாட் பாத் எடுக்கிற ஒரு இடம், அப்புறம் வந்து பழைய போட்டுகளை சரி பண்ற இடம், செக்யூரிட்டி இடம், வந்து ஜென்செட் இடம், குப்பைகளை போற இடம் சொல்லிட்டு முந்தி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்ப அப்படியே இருக்குது. அங்க மெயின்டெனன்ஸ் இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா செக்யூரிட்டிங்க இருக்காங்க. சோ கடல் வழியா யாராச்சும் உள்ள வந்துருவாங்களான்னு பாக்குறதுக்கு செக்யூரிட்டிங்க வந்து அந்த போட்ல அப்படி ரைடு போயிட்டே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எவனாச்சும் சுத்துறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மணல் மேல ஒரு பைக் மாதிரி ஓட்டிட்டு போவாங்களா பீச்ல, போலீஸ்காரங்களா ரைடுக்கு போவாங்களே, சோ அந்த மாதிரி பைக்ல ஓட்டிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள யாரும் சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியும் போயிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டிஸ் கேமராவும் அங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசெண்டா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ அங்க என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்க உள்ள போகும்போது
வெறும் டவலை மட்டுமே கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்க வந்து நின்று ஒரு ஆன்டி வந்து நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க 2, 3 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தங்க வந்து போட்ல வர்றாங்க, போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து ரெசார்ட்ஸ் ஆரம்பிச்ச மாதிரி எந்த ஒரு தடயமும் தெரியல. சோ உள்ளூர் வாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டீஃபன் டக்காஃப் இருக்கான் பாத்தீங்களா, 60 மில்லியனுக்கு கொடுத்து வாங்கினவன், அவனுக்கு தெரிஞ்ச பொம்பளை ஆளுக அப்படி போக்குவரத்தமா வந்துட்டு போதுங்க. அவங்க தான் அங்க இருக்கிறாங்க. ஒரு 2, 3 பேர் வர்றாங்க போறாங்க. மத்தபடி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமா வந்து ஜக ஜக ஜகன்னு வந்து சீரழிச்சாங்களா பிள்ளைகளை. அவ்வளவு களகட்டுச்சல திருவிழா மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. அதிகபட்சமா ஒரு 10 பேர் தான் அந்த தீவுல வந்து அனாதை பயலுக மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இந்த அளவுக்கு காத்தோட்டமா அப்படி வெறிச்சோடி கிடக்குது இப்ப அந்த தீவு. சோ உலக வரைபடங்கள்ல அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அந்த அமெரிக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டத்துக்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கியூபா கரீபியன் தீவு இருக்கும். அந்த கரீபியன் தீவு கூட்டங்கள்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 5வது தீவா இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டு இருக்குது. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் அங்க போறதுக்கு இப்ப அமெரிக்கால இருந்து வர்றாங்கன்னா அந்த கரீபியன் தீவுல இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு தீவு, மக்கள் வசிக்கக்கூடிய அந்த தீவுல அப்படி ஃபிளைட்ல வந்து இறங்கிட்டு அங்க இருந்து ஜெட் போட்டை எடுத்துட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி கடலை போயிட்டு அப்படிதான் அந்த தீவுக்குள்ள போய் கண்டுபிடிக்க முடியுது. சோ மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், மக்கள் நிறைய பேர் நம்ம நியூஸ்கான் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சமூகம் சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பாலிடிக்ஸ், உலகளாவிய பிரச்சனைகள் சொல்லிட்டு எல்லா செய்திகளுமே உங்களுக்கு வந்து சேரும். சோ பாக்குற நீங்க இப்ப மொபைல்ல போயிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு நியூஸ்கான் தமிழ் டீமுக்கு எப்பவுமே வேணும். சோ இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள ரன்வே கிடையாது. சோ ஃபிளைட் வந்து அங்க வந்து லேண்ட் ஆக முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற மலைகள் வந்து தீவு தானே. சோ தீவு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சமமா இருக்காது. சோ சமமா இருக்குன்னா இன்னும் ரொம்ப பெருசா இருக்கணும். சோ வெறும் 70 ஏக்கர் மட்டுமே இருக்கிறனால அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டு தீவு அப்படி அப்படியே மலை மலை அங்க கூம்பு கூம்பா இருக்கனால இடத்த செதுக்கி ரன்வே மாதிரி பண்ண முடியாது. சோ அதுலயே பாதி ஏக்கர் முடிஞ்சு போயிடும். அதனால வெறும் ஹெலிபேட் மட்டும் கட்டி இருக்கிறானுங்க. அந்த எப்ஸ்டீன் பையன் அந்த தீவு வாங்கும்போது ஹெலிபேட் மட்டும் கட்டி இருக்கான். சோ அப்புறம் பிரைவேட் ஜெட் எல்லாம் சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் எப்படின்னா அந்த தீவை சுத்தி பாக்குறதுக்கு அந்த இடங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு மட்டும்தானே தவிர அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்குள்ள வரணும் அப்படின்னா போட்டு ஹெலிகாப்டர் மட்டும்தான் வருவாங்க. சோ பெரிய பெரிய நாடுகள்ல இருந்து அங்க இருந்து பிரைவேட் ஜெட்ல வந்து இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் இருக்கிற சிட்டில வந்து இறங்கிடுவாங்க பிரைவேட் ஜெட்ல. அங்க பிரைவேட் ஜெட்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டரோ இல்ல அங்கிருந்து ஒரு போட்டை எடுத்துட்டு தான் இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு வர முடியும். சோ இப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த வீடியோல பாக்குறது எப்ஸ்டீன் அந்த கொடூரமான இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சொந்தமான 2 பிரைவேட் ஜெட். சோ இந்த 2 பிரைவேட் ஜெட்டையும் இவன் எங்க நிப்பாட்டி முந்தி வச்சிருந்தான் அப்படின்னா அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு வர்றதுக்கு ரன்வே இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் இருக்கிற அந்த பெரிய நகரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஏர்போர்ட்ல அவனுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடுவாங்க. அது மாசம் மாசம் நம்ம இது மாதிரி கட்டணம் அரசாங்கத்துக்கு. சோ என் ஃபிளைட்டை நிப்பாட்டுறதுக்கு காசு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரெண்டலுக்கு ஒரு இடத்த எடுத்து அங்கதான் இவனோட 2 பிரைவேட் ஜெட்டை வச்சு அங்க இருந்து வர்றது போறது, ஆட்களை கூட்டிட்டு வர்றது போறமா இருந்திருக்காங்க. சோ எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ள முடிச்சு விட்டு அவனுடைய அந்த தீவு சாம்ராஜ்யமே அழிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த அவனுடைய அந்த 2 பிரைவேட் ஜெட்டும் அப்படியே தான் அங்க கிடக்குது. எடுக்க ஆள் இல்லை. ஏன்னா கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அது பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அதை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி அதை யாருமே தொடல, அப்படியே விட்டானுங்க. சோ அந்த 2 அவ்வளவு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பிரைவேட் ஜெட்டு, பணக்காரங்க மட்டுமே வந்துட்டு போன அந்த பிரைவேட் ஜெட்டு எப்படி வெளியே தூசி படிஞ்சு உள்ளுக்குள்ள பாருங்க. அவன் ஃபிளைட்ல அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே சின்ன பிள்ளைகளை வந்து சீரழிக்கிறதுக்கான அந்த பெட் வச்சிருக்கானுங்க. அவனோட தனியா ஆபீஸ் நீங்க பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்ண அந்த வாக்கி டாக்கி போனு, சேட்டலைட் போன் அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர், சீப்பு, ஷாம்பு முதற்கொண்டு உள்ள எல்லாமே இருக்கு. இது எல்லாமே அவன் வந்து அப்படியே ஜெகஜோதியா வாழ்ந்தான் பாத்தீங்களா அந்த காலத்துல. அந்த பொருள் எல்லாமே அந்த ஜெட்டுக்குள்ள இருக்கு. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போறதா ஒரு முக்கியமான கொடூரமான விஷயம். சோ உள்ளூர்ல இருக்கிற மக்கள், அதாவது அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டை சுத்தி இருக்கிற மக்களும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டீஃபன் டெக்காஃப் அந்த தீவை 60 அமெரிக்கன் மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினா பாத்தீங்களா, அவனே ஒரு இலுமினாட்டி தாங்க, இலுமினாட்டி ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிப்பா, தீவை தான் வித்துட்டாங்க, ஒரு பணக்கார வாங்கியிருக்கு, அதுல என்ன பஞ்சாயத்து அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஈரான், ஈராக்கு, அந்த அரபு எமிரேட்ஸ் நடக்கிற இந்த ஒட்டுமொத்த உலக போர் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் இலுமினாட்டிங்க உலகத்தை கண்ட்ரோல கொண்டு வர போறாங்க. அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு. அந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி காரணம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் தான். ஏன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் போர்ல இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலா கிட்ட தான் அந்த அமெரிக்கன் வந்து ஆயில் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா ஈரானை விட்டுட்டு வெனிசுலா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா கண்ட்ரோல போயிட்டு இருக்கு.
ஸோ இந்த அளவுக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண அவ்வளோ விஷயங்கள் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுல தான் அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டி கொடுத்து அங்க நிறைய விஷயம் வந்து அந்த தலைவர்களோட ரகசியம் அங்க வெளிப்பட்டு அதை எல்லாத்தையும் போட்டோ கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது அந்த தீவு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவை அசால்ட்டா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுத்துட மாட்டாங்க இலுமினாட்டிகள், அந்த சாத்தானா வழிபடுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஸ்டீஃபன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை இவங்களாவே கேசப்பட்டு உள்ள கூட்டு போய் முடிச்சு விட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இவங்களாவே ரிலீஸ் பண்ணி இந்தந்த தலைவர்லாம் உள்ள இருக்கிறாங்கன்னு கிளப்பி விட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தலைவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்த எப்ஸ்டீன் தீவு இவங்க கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களே செட்டப் பண்ண ஒரு ஆள் கிட்ட பணம் கொடுத்து இவங்களே வாங்கின மாதிரி வச்சுட்டு இப்போ வரைக்கும் அந்த எப்ஸ்டீன் தீவுல இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மில்லியன் கொடுத்து வாங்கின ஒருத்தன் ரெசார்ட்ஸ் கட்டணும் எப்பனாலும் கட்டிருக்கலாம்ல. ஏன்னா எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்னாலே வேற லெவல்ல பீக்ல போயிட்டு இருக்கு இந்த டாக்கு. அப்போ நிறைய பேர் இத்தனை கோடி ரூபாய்னாலும் கொடுத்து அங்க ஒரு வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வருவானுங்களே. ஒரு ரெசார்ட் முதலாளியே அதை பண்ணலாம்ல. ஆனா உள்ள ரெசார்ட்ஸ் எதுவுமே கட்டல, ரூம்ஸ் எதுவுமே கட்டல, புக்கிங் எதுவுமே ஓபன் பண்ணல. அப்படி பண்ணிந்தானா அவனுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கும். நிறைய பேர் எப்ஸ்டீன் தீவு அங்க போய் 2 நாள் தங்கலாம், எப்ஸ்டீன் தீவு புதுசா ரெசார்ட் கட்டிருக்காங்க வருவாங்க. அவன் ஏன் அதை பண்ணாம இருக்கான்? இப்போ வரைக்கும் அந்த தீவை மறுபடியும் துப்பாக்கி வச்சு சர்வேலன்ஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களோட ஆளுங்களே தான் இன்னொருத்தனுக்கு வித்துருக்கான், அவன் இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு வர்றான். ஸோ நாம நினைக்கிற மாதிரி புதுசா ஒருத்தன் உள்ள வந்து வாங்கி வச்சுக்கிட்டான்ல, அவங்க குரூப்ல ஒருத்தன் தான் அவன் கை மாறி இருக்கு. ஸோ போதாத குறைக்கு அந்த சாத்தான் கோயில் இருக்கு பாத்தீங்களா, முந்தி ஒரு பெரிய டோர் இருந்துச்சு, இப்ப வந்து அந்த டோர் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, ஃபுல்லா அந்த மரப்பலகை வச்சு அடைச்சிட்டாங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ள என்ன இருந்துச்சு, என்ன மாதிரி வழிபாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை. ஏன்னா இந்த எப்ஸ்டீன் தீவை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருந்துச்சு, அந்த எப்ஸ்டீன் எங்க படுத்தான், எங்க தூங்கினா, எங்க சின்ன பிள்ளைகளை சீரழிச்சா, எங்க வந்து அவங்களோட ஹெலிபேட் இருந்துச்சு, எங்க வந்து அந்த போட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே தெரிய வந்துச்சு. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு அந்த இம்புட்டு காணி இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு ரிலீஸ் பண்ண தெரியாதா? தெரியும். ஆனா அவனுங்க அதை லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் பார்த்து பார்த்து பிளர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. முக்கியமான கோவில் மேட்டரை ரிலீஸ் பண்ணவே இல்லை மக்களே. அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லாம பல நாட்டு மக்களும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுங்க, போட்டோஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணுங்க, நாங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னாங்க. ட்ரம்ப்போ உங்களுக்காக மக்களுக்காக நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாத்தீங்களா, அது எல்லாமே உருட்டு, நல்லா உருட்டி எடுத்திருக்கிறான். ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் அந்த ட்ரம்ப் அவனுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ரிலீஸ் பண்ணி மற்ற தலைவர்களை உள்ள பஞ்சத்துல சிக்க வச்சு நாடுகளை கைப்பற்றா மட்டுமே பிளான் பண்ணி பிளர் பண்ணி சில விஷயங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மெயின் தீவுல நடந்ததே சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிக்கிறது, பலி கொடுக்கறது சாத்தன் வழிபாடு தானே. சோ அப்படி இருக்கும் போது அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிச்சு முடிச்சு விட்டாங்களே, பண்ணாங்களே. சோ அந்த உடம்பு எங்க, அந்த சதைகள் எங்க, எலும்புகள் எங்க, அவங்களை எங்க இருந்து கூட்டு வந்தாங்க, எங்க புதைச்சாங்க, எங்க தொட்டில போட்டு கரைச்சாங்க, அந்த வீடியோஸ் எங்க, அந்த போட்டோஸ் எங்க இல்ல. அப்புறம் அங்க நடந்த முக்கியமான விஷயம் வந்து சாத்தான் வழிபாடு. 1,00,000 காப்பி, அத்தனாயிரம் வீடியோஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த சாத்தான் கோவிலுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த கோவிலுக்குள்ள என்ன பண்ணானுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வரல பாத்தீங்களா. எல்லாமே அந்த கோவிலுக்கு வெளியில இருந்த போட்டோஸ் மட்டும்தான், நெட்ல லீக் ஆன போட்டோஸ் மட்டும்தான். மத்தெல்லாம் சரக்கு அடிச்சு டான்ஸ் ஆன மட்டும்தான். ஏன் அவனுங்களாம் அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டாங்களா? கோயிலுக்குள்ள போயிட்டு சாத்தனை வழிபட்டு இருக்க மாட்டாங்களா? கோயிலுக்குள்ள போயிட்டு சீரழிப்பு நடந்திருக்காதா? அந்த போட்டோஸ் எங்க, அது வெளியே வரல பாத்தீங்களா. சோ எல்லாமே ட்ரம்ப் பண்ண சதி வேலை. ஸோ நாட்டு அந்த மற்ற நாடுகளை அடிமையாக்குறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ரிலீஸ் பண்ணி பாத்துக்க முடிச்சு விட்டுறேன், வா என் கண்ட்ரோலுக்குள்ள வான்னு சொல்லிட்டு இவனை செருப்பால் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பிளர் பண்ணிட்டான், ஹைட் பண்ணிட்டான். சோ மக்களாகிய நாம இப்போ இந்த ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல், அமெரிக்கான்னு சொல்லிட்டு இந்த போர்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா அமைஞ்சது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் தான், அந்த தீவுல நடந்த விஷயங்கள் தான். சோ அப்படிப்பட்ட உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய இலுமினாட்டிகளோட ஒரு சொர்க்க பூமியா இருந்த அந்த எப்ஸ்டீன் தீவு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குது, இப்ப வரைக்கும் நம்ம நினைச்சா கூட போகலாம். ஆனா செக்யூரிட்டி இருக்காங்க, மேட்டாப்ல போயிட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்கா சைடு போனா இப்ப கூட போகலாம். சோ அந்த தீவு என்ன கண்டிஷன்ல இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த செய்தியை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மக்களே, நியூஸ் கன் தமிழை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். நீங்க கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய உள்ளூர் செய்திகள், உள்ளூர் பஞ்சாயத்துகள், உலக லெவல் செய்தி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா வந்து 1,00,000, 2,00,000, 5,00,000, 1 மில்லியன் வரைக்கும் பாக்குறீங்க, வியூஸ் எல்லாம் போகுது. ஆனா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மக்களே, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க போன்ல போயிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு எப்பவுமே வேண்டும்.